தல்காட்ட என்ன இருக்கு? அப்ப தல்காவை பத்தி அந்த அம்மா சொல்லுவாங்க, கணவர்னு அவரு தாங்க, தங்க புருஷர்னு அவரு தாங்க அப்படிம்பாங்க. அப்படி என்னமா அவர் பண்றாரு? அவர்கிட்ட உள்ள சில நன்மையான செய்தியை சொல்லுவாங்க. ஒன்று, என்னுடைய கணவரை பொறுத்தவரையில எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வரும். புருஷனுடைய சண்டைங்கிறது இயல்புங்க. அப்போ அப்படி சண்டை வர நேரத்துல நான் முன்னாடி போய் பேச மாட்டேன். அங்க மட்டும் இல்ல, இது கியாமத்தோட இப்படிதான் இருக்கும். சண்டை வந்தா கூட அங்கேருந்து நோ இன்கமிங்கா இருக்காது, இங்கதான் போகணும், இங்க போய் தான் அங்க பேசணும், வழி கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தல்கத் பின் உபைதுல்லா என்ன பண்ணுவாருன்னா, வலியக்க சென்ற பேசுவார், அல்லாஹ்வுக்கா மன்னிச்சிருக்கேன்னு பேசுவார், சரண்டர் ஆயிடுவார். இது ஒண்ணு. வேற என்ன? ரெண்டாவது சொல்லுவாங்க, தல்கத் பின் உபைதுல்லா வீட்டுக்கு எப்ப வந்தாலும் சிரிச்ச முகத்தோட வீட்டுக்கு வருவாரு. கடையில உள்ள டென்ஷனா மனைவிட்ட காட்டுவோம். அந்தமா எந்த அளவுக்கு யோசிக்க நினைச்சு பாருங்க. தல்கத் பின் உபைதுல்லா அவரு எப்ப போன வீட்டுல சிரிச்ச முகத்தோட, ஈனி இழிச்சுக்கிட்டுலாம் போக மாட்டாரு, சிரிச்ச முகத்தோட வீட்டுக்கு போவாரு, புன்முறுவலோட பேசுவாரு. இந்த பண்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அடுத்தது என்ன? நான் எந்த வேலை செஞ்சாலும் தண்ணி பிடிச்சு கொடுத்தா கூட எனக்கு என்னுடைய கணவர் ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம மனைவி அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தண்ணி கொண்டு கொடுத்தா கூட அது உன் கடமை, நீ கொடுத்துதான். ஜஸாக்கல்லாஹ் கைருங்கிறது நம்ம வேணா உங்களுக்கு சொல்லலாம், அவங்களாம் இங்கேருந்து வார்த்தைங்கிறது ஜஸாக்கல்லாஹ் கைருங்கிறது வாயில வந்துடாது. அவருடைய வாழ்க்கையை பாருங்க, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்லுவாரு. இந்த கேரக்டர்ல அவர் இருந்தாரு, இந்த பக்குவத்துல அவர் இருந்தாரு. இப்ப எந்த அளவிற்கு தன் மனைவி இடத்தில் நற்பெயர் பெற்றிருந்தாரு.